ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான் சீனிவாசன். அவனுக்கு அன்னைக்கு மாலையில பதவி உயர்வு வரப்போகுது நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் இடியா இறங்குது அந்த செய்தி. என்ன ஜேக்கப், எப்போ, எப்படி, நிஜமா தான் சொல்றியா? நம்மளையெல்லாம் படிக்க நல்ல நிலைமைக்கு ஆளாக்குன ஃபாதர் ஜேம்ஸா இறந்துட்டாரு அப்படின்னு கேக்குறான். ஆமாப்பா, திடீர்னு தூங்கிட்டு இருக்கப்ப தூக்கத்திலே இறந்து போறாரு அப்படின்னு சொல்லுது எதிர்முன போன் கால். உடனே சரிப்பா, நீ அந்த அடைக்கல மாதா கல்லறை தோட்டம் இருக்குல்ல, அங்க வந்துரு, நாங்க நிறைய பேத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னு ஜேக்கப் பேசிட்டு போன் காலை கட் பண்றான். உடனே ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு வேக வேகமா காரை மின்னல் வேகத்துல செலுத்துறான் சீனிவாசன். அங்க சில பூ மாலை இதெல்லாம் வாங்கிட்டு அந்த மாதா கல்லறைக்கு அடையறான். வாசல இருந்த காவலாளிகிட்ட இப்படி கேக்குறான். எப்பா ஃபாதர் ஜேம்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே அந்த காவலாளி இறுதி சடங்கு நடக்கும் அந்த இடத்த சுட்டி காட்டுறாரு. உடனே உண்மையிலேயே வேக வேகமா தன்னைய வளர்த்த ஒரு ஃபாதரை பார்க்கணுங்கிறக்காண்டி வேக வேகமா ஓடுறான். ஓடுறப்ப எடறிக்கி தடுமாறி கீழே விழுகிறான். அப்போ அங்க ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறையில முகத்தை பார்த்தோன்னே அவனால கண்களை எடுக்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ அழகான முகமா இருக்கு. அவனோட காலில் இருந்து ரத்தமும் சொட்ட சொட்ட வலியுது. அந்த ஒரு கல்லறையில் இருக்கிற லிண்டாவோட பேரு போட்டிருக்கு. அதுல 1998 முதல் 2021 வரை அப்படின்னு பதிக்கப்பட்டிருக்கு. இது சீனிவாசன் படிச்ச உடனே அவனுக்கு ஒரே வருத்தமா போகுது. சாவின் மேல கோபமே வருது. ஒரு 23 வயசு அழகான பெண்ணுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அப்ப ஃபாதர் ஜேம்ஸுக்கு வந்திருந்த மாலையில ஒன்னே எடுத்து அந்த லிண்டாவோட சமாதியில வைக்கிறான். அப்போ தன்னை மறந்து நின்ற சீனிவாசனை, டே அங்க என்னடா பண்ற, சீக்கிரம் வா, கடைசியா நம்மளை வளர்த்த ஃபாதர் முகத்தை கடைசியா பார்க்க வேண்டாமா அப்படின்னு ஜேக்கப் கூவி அழைக்கிறான். அப்போதான் சீனிவாசனுக்கு சுயநினைவே வருது. உடனே அந்த காரியத்தை பார்க்க விரைந்தான். தன்னை வளர்த்து ஆளாக்கிய ஃபாதர் ஜேம்ஸோட தனது இறுதி மரியாதையை முறைப்படி செலுத்துறான். எல்லாம் முடிந்தது. மெல்ல மெல்ல கூட்டம் கலைய ஆரம்பிக்குது. சீனிவாசனுக்கு போக மனமே இல்லை. அவன் மன ஓட்டங்கள் எல்லாம் நிழல் போல சில பழைய சம்பவங்கள் நினைவுக்கு வருது. காரில் தனது பெற்றோருடன் போய்கிட்டு இருக்கான் சீனிவாசன். அப்போ 6 வயசு இருக்கும். சந்தோஷமா பேசியும் சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அங்க ஒரு லாரி வருது. லாரி வந்தோடனே 2 விதம் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த கார் பிறண்டு விழுந்து அங்க இருந்தவள ஸ்பாட்லயே அவுட் ஆகுறாங்க. இவன் மட்டும்தான் உயிர் பொழைச்சிருக்கான். அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ தன்னோட அம்மாவும் அப்பாவும் மறைஞ்சிட்டாங்கிறத கேட்டு அவனால என்ன பண்றதுன்னே தெரியல. கடனுக்கு வீட்டையே வித்துறான். உறவுக்காரங்க யாருமே அவனுக்கு கை கொடுக்கல. பசியோட கொடுமை போகும் இடமெல்லாம் என்னன்னே தெரியல. அந்த அளவுக்கு பசி கொடுமை அதிகமாகுது. அப்பதான் அவன் சேர்ந்த இடம்தான் அந்த அடைக்கலம் தான் மாதா ஆலயம். அங்க ஜேம்ஸ் ஃபாதர் இருக்காரு. தன்னோட மகன் மாதிரி பாத்துக்கிறாரு ஜேம்ஸ் ஃபாதர். அங்க அவரை மட்டும் இல்ல, அங்க ஆயிரக்கணக்கான பேத்தை அங்க அவரு படிக்க வச்சு நிறைய பெரிய ஆளாக்கி விடுறாரு. இதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கான் சீனிவாசன். அதையே மறுபடியும் நினைச்சு பார்த்துட்டு இருந்ததுனால டைம் போனதே தெரியல. இரவு நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு கிளம்பு போறப்பதான் லிண்டாவோட சமாதி அவனோட கண்ணில் படுது. அதை பார்த்தோன்னே அவன் அழகிலேயே மயங்கி கொஞ்ச நேரம் அந்த படத்தையே பார்த்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற பன்னீர் வாசமும் மல்லிகைப்பூ வாடையும் அவனை இன்னமும் சுண்டி இழுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கிருந்து ஒரு குரல் கேக்குது. யாருப்பா அது அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டோடனே திசையை நோக்கி திரும்புறா சீனிவாசன். அடுத்த கணமே அங்க நிக்கிறான் காவலாளி. இந்த இருளுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன்பா, மணி இரவு 9:30 ஆச்சு, இன்னுமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது பழங்கால இடுகாடுப்பா, இது ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, வா வா, உன்னை மட்டும் எப்படி நான் கவனிக்காம விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த காவலாளி சீனிவாசனை கூட்டிட்டு வர்றான். உடனே அங்கிருந்து சமாதி இது ரொம்ப அழகா இருந்துச்சு, அதனாலதான் நான் அதையே பார்த்துட்டு இருந்தேன், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க, அதாங்க அந்த லிண்டா அப்படின்னு சீனிவாசன் தயங்கி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு காவலாளி இப்படி சொல்றான். அதுவா தம்பி, பாவம்பா, விபத்துல முகம் சிதைஞ்சு ஸ்பாட்லயே பெரிய பணக்காரி, என்ன செய்ய, வாழை கொடுத்து வைக்கல. ஆமா, நீ ஏன் குறிப்பா அந்த பொண்ணை பத்தி மட்டும் கேக்குற? மழை வர்ற மாதிரி இருக்கு, இதோ இன்னும் கொஞ்சம் தூரம்தான், கேட்டு வந்துடும், ஒழுங்கா வீடு போய் சேர்ந்துரு, இங்க காத்து கருப்பு எல்லாம் நடமாடும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பயத்துலதான் இருக்கேன்பா, போனா சரக்கடிக்கணும், சரி ஒரு 200 ரூபாய் கூட அப்படின்னு சீனிவாசன் கிட்ட கேக்குறான். ரூபாயை எடுத்து சீனிவாசனுக்கு கொடுக்கறான். அது பேயல்ல, மனிதன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த காவலாளியிட காசையும் கொடுத்துட்டு உடனே கிளம்பி போறான்.
அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை. உங்களோட பேரை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு காவலாளிட்ட கேட்கிறான். உடனே காவலாளி என்னோட பேர் பீட்டர் அப்படின்னு சொல்றான். உடனே சீனிவாசனும் ஆமா நீ காத்து கருப்பு பேய் பிசாசு இதெல்லாம் நீ நம்புறியா பீட்டர் அப்படின்னு கேக்குறான் சீனிவாசன். அதுக்கு பீட்டர் இப்படி சொல்றான், ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்க? சில சமயம் நடு நிசி நேரம் சத்தம் கேட்கும். உள்ள வந்து பார்த்தப்போ ஒண்ணுமே இருக்காது. திபு திபுன்னு யாரோ ஓடுற மாதிரி இருக்கும். திடீர்னு நிறைய பேர் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி கேட்கும். போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த இடுகாட்டில் சில இரவு நேரங்கள்லாம் யாரோ நம்மளை பாக்குற மாதிரியே இருக்கும். ஆனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் சத்தம் வந்தாலும் 12 மணிக்கு மேல நான் போறதே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் பீட்டர். இதையெல்லாம் கேட்டுட்டு ஒரு கணம் அங்க ஒரு கருப்பு உருவம் இருக்கிற மாதிரி தோணுது சீனிவாசனுக்கு. அச்சோ அங்க ஒரு உருவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சீனிவாசன் அதையே பார்த்துட்டு இருக்க. அட நீ வேறப்பா அப்படின்னு பீட்டர் கல் எடுத்து அந்த உருவத்து மேல போடுறான். அந்த உருவம் வேற எதுவும் இல்லை, நாய் தான். அப்போ பீட்டர் உடனே நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசனை கார்ல ஏத்தி விட்டு கிளப்பி விடுறான். அப்ப காரை ஓட்டிட்டு வர்ற வழியில மின்னலும் மலையிலும் பிடிச்சுக்குது. அப்போ மனதெல்லாம் அந்த அழகு புதுமை லிண்டாவோட நினைப்புலயே வந்துகிட்டு இருக்கான். அப்போ அங்க காருக்குள்ள அற்புதமான நறுமணம் வருது. அந்த நறுமணம் அப்பப்பா தேவகன்னிகள் என்பார்களே, ஒருவேளை அவர்கள் தான் வந்து விட்டார்களோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த வாசனை அவனை ரசிக்க வைக்குது. அப்போ காரன் சென்டர்ல இருக்கிற மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறான். அப்போ அங்க ஒரு உருவம் பின் சீட்ல உட்கார்ந்துருக்கு. அந்த உருவத்தை ஏறக்குறைய பாக்குறான். நிலா முகம், பால் வண்ணம், அழகிய கருவிழிகள், அதற்கு எடுப்பான மூக்கு, பூ இதழ்கள், இத்துடன் உலகத்தில் எட்டாத அதிசயமா இருக்க அவள். உடனே இப்படி கேட்க ஆரம்பிக்கிறான் சீனிவாசன், நீ யார்? எப்ப காருக்குள்ள ஏறினா? நான் உன்னை எப்படி கவனிக்காம போனேன் அப்படின்னு கேள்விகளை அடக்கிக்கிட்டே போறான். நீதானே உறங்கிக் கொண்டிருந்த என் உணர்வுகளை மலர் மாலையிட்டு எழுப்பினாய். உன் இரத்த துளிகள் கொண்டு எனக்கு பொட்டு வைத்தாய். என்னை பல மணி நேரம் ரசித்தாய் அப்படின்னு அந்த பொன்வருவம் சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே என்னம்மா சொல்ற? யாரு நீ? உன் பெயர் என்ன அப்படின்னு சீனிவாசன் கேக்குறான். அப்போ லிண்டா அப்படின்னு அந்த பேர் வந்து சொல்லுது அந்த பெண். உடனே இதை கேட்டோடனே சீனிவாசனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னது லிண்டாவா? உண்மையில் அந்த பெண்ணு தானா? அதாவது கல்லேறைய பார்த்தா அதே பெண் தான் இங்க உருவமா உட்கார்ந்துருக்கு. இத பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப திடுக்கிற மாதிரி ரொம்ப பயமும் ஏற்படுது. பின்னால திரும்பி பார்க்கறான். நிஜத்தில் அந்த பெண் இருந்தா எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு அவன் நினைச்சு பார்க்கறான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு நடுக்க எடுக்க ஆரம்பிக்குது. அதே பெண் அழகு சித்திரம் எந்த இடத்திலும் உயிர் பெற்று வந்தது. இது நிஜம்தானா இல்லது பிரம்மையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே காரை நிப்பாட்டிட்டு கண்ணாடி கதவை திறந்து வந்து பாக்குறான். ஆனா அந்த பெண் இல்லை. அப்பாடா இங்க அந்த பெண் இல்லை, எல்லாம் நம்மளோட பிரம்மதான் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அவன் என்ன பண்றான், காரை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுல வந்து காரை நிப்பாட்டணுன்னே அங்க இருக்கிற நாய்கள்லாம் சத்தம் போட ஆரம்பிக்குது, ஊளையிட ஆரம்பிக்குது. ஆனா அவன் அதெல்லாம் பயப்படாம மழையெல்லாம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டு கதவை திறந்து உள்ள போறான். அங்க போனோடனே அவனுக்கு பின்னாடியே அந்த ஆவி புகை மாதிரி உள்ள வருது. அங்க போய் பாக்குறான். அவனுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, குளிக்க எல்லாமே தயாரா இருந்துச்சு. குளியலருக்கு தேவையான ஹீட்டர் போட்டுருந்துச்சு. சோப்பு டவலு எல்லாமே எடுத்து வச்சிருந்துச்சு. பரவாயில்லையே, வீட்டு வேலைக்கார அம்மா இவ்வளோ நல்லதா தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருச்சே அப்படின்னு நினைச்சபடி அவன் என்ன பண்றான், குளிக்க ஆரம்பிக்கிறான். குளிச்சுட்டு முடிச்சுட்டு வேகமா வர்றான். அந்த குளியலறையிலே அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னன்னா, தன்னோட தோலை யாரோ தொட்ட மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லை. உடனே தைரியத்தை வர வச்சுட்டு இங்க யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வர்றான். வந்தோடனே தூங்க ஆரம்பிக்கிறான். அவன் தூங்குனது எப்பன்னு தெரியாமே தூங்கிட்டான். திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருப்பா அது அப்படின்னு மெல்ல சவுண்டு கொடுத்து பாக்குறான். அப்பதான் தெரியுது அவங்க வீட்டு வேலைக்காரி அம்மா பாப்பம்மா அங்க வரா. சாரு எப்பவும் 5 மணிக்கு முன்னாடி எழுந்துருவீங்க, இப்ப மணிமா காலை 7:45 ஆயிப்போச்சு, இன்னுமா தூங்குறீங்க அப்படின்னு பாப்பம்மா கேட்க ஆரம்பிக்கிறான். என்ன மணி 7:45வா? மடமடன்னு எந்திரிச்சு ஆபீஸுக்கு கிளம்பி போறான் சீனிவாசன். வேலைக்கார அம்மா வீட்டு வேலைகள் எல்லாம் முடிக்க ஆரம்பிக்கிறான். காலகாலத்துல ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க கூடாதா? இவ்வளவு குப்பை அப்படின்னு சொல்லி முணுமுணுத்தபடியே அந்த வீட்டெல்லாம் பெருக்க ஆரம்பிக்கிறா பாப்பம்மா.
அப்ப சீனிவாசன் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். இரவு குளிப்பதற்கு சோப்பு டவலு அதெல்லாம் ரெடியா வச்சதுக்கும் அப்புறம் நைட்டு பிரியாணி பண்ணி அது செம சூப்பர் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போறான் சீனிவாசன். இதெல்லாம் கேட்டுட்டு என்ன இவரு சரக்கு கிறுக்குக்கான அடிச்சிருந்தாரா என்ன? நம்ம எப்ப வந்து இவருக்கு சமைச்சு வச்சோம்? நேத்தே நம்ம லீவ் சொல்லிட்டோமே, லீவ்ல இருக்கப்ப எப்படி இவருக்கு நம்மளுக்கு சமைச்சு வச்சிருக்க முடியும் அப்படின்னே நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை மறந்துட்டு இப்படி உளறாரோ அப்படின்னு நினைச்சு தாங்க இருக்கிற பெட்டை போய் கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க போய் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க பார்த்தோன்னே அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. எல்லாம் நம்ம ஐயாவா இப்படி பெண்கள் விஷயத்துல தங்கமாச்சு, இப்ப இவ்வளவு உதிர்ந்த பூக்கள்லாம் அந்த பெட்ல கிடக்கு, எப்படி இந்த மல்லிகை பூ வாசனை மூக்க தொலைக்குது. அதான் காலத்துல பெத்தவங்க இருந்திருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஐயாவா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாக்குறா பாப்பம்மா. மனம் என்னவோ போல இருந்து இந்த மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம போயிடணும், இதுக்கு மேல இங்க வேலை பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ காலில் யாரோ ஆடுற சவுண்டு கேக்குது. என்னது இது அப்படின்னு காலுக்கு வர்றா. அப்ப திடீர்னு அந்த வீட்டு ஹோம் தியேட்டர்ல சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அங்க பாட்டு பாட ஆரம்பிக்குது. சண்டா மெஹியா பயா அப்படின்னு ஹிந்தி பாட்டு ஒலிக்க ஆரம்பிக்குது. என்னது இது திடீர்னு பாட்டெல்லாம் ஒலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சீடிய ஆஃப் பண்றா. சரி இப்ப யார் இந்த பாட்டை போட்டது? நம்மளை தவிர வீட்டில் யாரும் இல்லையே, ஒருவேளை கரண்ட் போய் மீண்டும் வந்திருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு அந்த பாட்டை சற்றுன்னு நிறுத்த ஆரம்பிக்கிறான். அப்போ சேர்ல யாரோ உட்கார்ந்து இருக்காங்க. நீளமான முடி, வெள்ளை வெளியேறுன்னு கொஞ்சம் கை தெரியுது. அப்போ பாப்பம்மா இப்படி கேட்க ஆரம்பிக்கா. யாருமா நீ? வீடு பூட்டி இருந்தேன், எப்படி உள்ள வந்த? மௌனம் மட்டும் பதிலா கிடைச்சது. பாப்பம்மாவுக்கு கோவம் ரொம்ப வந்துருச்சு. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், மரம் போல உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே திட்ட ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த காட்சியை பார்த்த உடனே பாப்பாமாவுக்கு மயக்கமே வந்துருச்சு. ஏன்னா கோர காட்சியா அந்த ஒரு ஆத்மா முன்னாடி வருது. அதை பார்த்தோடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவ எழவே முடியாத அளவுக்கு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஏன்னா பாப்பம்மா அந்த எதிர்ச்சியில இறந்தும் போயிடுறா. உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. 35 வயசுல கூட மாரடைப்பு வரும் போல. பாப்பம்மாவோட உறுதி ஊர்வத்துல எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அதுல சீனிவாசனும் கலந்துக்கிறான். இரவெல்லாம் சீனிவாசனுக்கு ஏதோ நடப்பதாகவே ஒரு உணர்வு தோண ஆரம்பிக்குது. சுருட்ட முடி, 6 பேங்க்ஸ் தேகம், சுறுசுறுப்பான புத்திசாலித்தனம், இப்படி எல்லாமே இருந்த சீனிவாசனுக்கு இப்ப இல்ல. எல்லாமே சீனிவாசனை விட்டு போன மாதிரி இருக்கு. அவன் ரொம்ப சோர்வடைவேறான், ரொம்ப மந்தமா காணப்படுறான். இதனாலே அவனை ஆபீஸ்ல விட்டு வெளியில விரட்டிடுறாங்க. காலப்போக்கில் சீனிவாசன் அவன்கிட்ட ஒரு துர்நாற்ற வீச ஆரம்பிக்குது. வேலையும் பறி போனதுனால வீட்டிலே முடங்கி கிடக்கிறான் சீனிவாசன். ஒரு நாள் இரவு சீனிவாசனுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு போன் வருது. அந்த போனை அங்க இருக்கவங்க எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆத்மா தான், வேற யாரும் இல்லை. அப்போ அந்த ஆத்மா பேச ஆரம்பிக்குது. அப்போ ஜேக்கப் தான் பேசுறான். யாருமா நீ? என்னோட நண்பன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் ஜேக்கப். அப்போ அந்த பெண் ஆத்மா இப்படி பேச ஆரம்பிக்குது. நான் தான் சீனிவாசனோட மனைவி, என்னோட பேர் லிண்டன் அப்படின்னு சொல்றான். உடனே ஜேக்கப்புக்கு நம்பவே முடியல. தன்னோட ஆத்மாத்மான நண்பனா தனக்கு சொல்லாம கல்யாணத்தை பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சு மனதளவுல ஆதங்கமோ படுறான். மறுபடியும் அடுத்த நாள் காலையில அவனுக்கு மறுபடியும் இன்னொரு போன் வருது. அது வேற யாரும் இல்ல, பீட்டர் பேசுறான். சார், நான் இரவு நேரத்து வாட்ச்மேன், உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன்ல, ஒரு ஆபத்து, உயிருக்கே ஆபத்து இருக்கு, கொஞ்ச நேரம் நேர்ல வாங்கலே, உங்கள்கிட்ட நேர்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் தன்னோட போனை கட் பண்ணிக்கிறான். அடுத்த நாள் சீனிவாசன் அதையெல்லாம் பொருட்படுத்துறதே இல்லை அப்படின்னு பொருட்படுத்தாமே இருக்கான். அவன் குடிச்சிட்டே இருக்கான். விடிஞ்சா போச்சு, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் குடிகாரன் நினைச்சிட்டு அதை பொருட்படுத்திக்கல. ஒரு நாள் மாலையில கதவை தட்டுற சத்தம் கேக்குது. கதவை திறக்கிறான் சீனிவாசன். வெளியில அவனோட நண்பன் ஜேக்கப் வந்து நிக்கிறான். டேய் என்னடா இப்படி ஆயிட்ட அப்படின்னு கேக்குறான் ஜேக்கப். முடியெல்லாம் கொட்டி இவ்வளவு மெலிந்து இப்படி பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா உனக்கு? எங்கடா உன்னோட மனைவி, புது மனைவி, எங்கிட்ட கூட சொல்லாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீல அப்படின்னு சொல்றான். உடனே சீனிவாசன், லூசாடா நீ, யாருக்கு கல்யாணம் நடக்குது, ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், சரிடா சரிடா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் தேட ஆரம்பிக்கிறான். சிஸ்டர் எங்க இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க தேடுறான். உடனே சீனிவாசன், யாரா தேடுற அப்படின்னு கேக்குறான்.
உடனே இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஜேக்கப். உன்னோட மனைவிடா லிண்டா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். இந்த பேரை கேட்டோடனே சீனிவாசனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறான். உடனே போன் கால் வந்ததும் அங்கிருந்து எடுத்து பேசினதும் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் ஜேக்கப். உடனே இவனும் உட்கார்ந்து கல்லறையிலிருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான் சீனிவாசன். இதோட பிரச்சனையில புரிஞ்சுக்கிட்ட ஜேக்கப் உடனே சரி இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசன் வீட்டுக்கு ஒரு பாதிரியாரை கூட்டிட்டு வர்றாங்க. அவரு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். உடனே அந்த ஆத்மா கத்த ஆரம்பிக்குது. நான் இங்கிருந்து போக மாட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன், அவர் தான் எனக்கு மாலையிட்டாரு, என்னைய ரசிச்சு பார்த்தாரு, அவரு மேலதான் நான் கல்யாணமே ஆகாம இருந்த எனக்கு அவரு நான் துணைவனா ஏத்துக்கிட்டேன், என்னோட தவறு எதுவுமே இல்லையே அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது அந்த ஆத்மா. ஆனா விடாம ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு உடனே கொஞ்ச நேரத்துல அந்த ஆத்மாவும் அடங்கி போகுது. அடங்கி கடைசியில புனித நீர் தெளிக்கிறாங்க. ஜபம் செய்து ஒரு கட்டத்துல லிண்டாவோட ஆவி அமைதியாய் மோட்சத்தை பெறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.